ஹாப்பி மார்னிங் எவ்ரிவன். விஷிங் யூ மோஸ்ட் அண்ட் மோர். இந்த வீடியோவில் வந்து என்ன பேசலாம்னா, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? நீங்கள் நினைக்கிற தாட்ஸ் எல்லாம் நிஜமாக்குறதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? இதை நான் சொல்லும் போது சில பேர் என்ன நினைப்பீங்க, அதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் பொய் அப்படின்னு நினைப்பீங்க. சில பேர் வந்து அப்படிலாம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. நான் வந்து ரெண்டாவது கேட்டகரியில் இருந்தேன். இதை மாதிரிலாம் நம்ம தாட்ஸ்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அந்த சீக்ரெட் மூவி, சீக்ரெட் புக்கெல்லாம் படிக்கும்போது அப்படிதான் தோணுச்சு. நீங்கள் ஒருவேளை ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களை நம்ப வைக்கிறதுக்கு வந்து என் வாழ்க்கையில் வந்து என் தாட்ஸ் எல்லாம் வந்து நடந்துச்சு. அந்த கதையை வந்து சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் அதை கேட்டிங்கன்னா நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நினைக்கிறது எப்படி அடையலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து பழைய படம் ஒன்று வந்து லேப்டாப்பில் ஏற்றி பார்த்துருந்தேன். எப்பயுமே அந்த மாதிரி பழைய படம்லாம் ஏற்றி பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு தாட்டி பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் சித்தப்பா வந்திருந்தார். சித்தப்பா வந்துட்டு என்ன பண்ணார், ஏன்டா பழைய படம்லாம் பார்க்குற, அது மாதிரி இருக்கும்போது இல்லை சும்மா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். நீ இந்த படத்துக்கு பதிலாக ஒரு கைதியின் டைரி அப்படின்ட்டு ஒரு கமல் படம் இருக்கு, அது பாரு, அது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. சரி அதை ஏற்றி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு நாள் டிவி பார்க்கும்போது யதார்த்தமா வந்து சேனலை மாற்றிட்டு இருக்கும்போது ஜெயா டிவிக்கு வந்து போனேன். ஜெயா டிவியில் போகும்போது என்ன காலைல ஒரு 10 மணி இருக்கும். 10 மணி பார்த்தா கரெக்டாக அந்த படம் வந்துச்சு, ஒரு கைதியின் டைரி. ஆனால் என்ன கட் பண்ணி தான் போட்டான். அது வந்து வயலன்ஸ் அதிகமாக இருக்கும் போல, அதனால கட் பண்ணி தான் போட்டான். அது இன்னொரு தாட்டி ஏற்றி பார்க்கணும். அது ஒன்று நடந்துச்சு. அது கரெக்டாக போடும்போது கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சு அது மாதிரி ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொருமே படத்துக்கு தான் வந்துச்சு. என்ன படம்னா, டெம்பிள் மங்கி பாட்காஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து படத்தை பற்றி ஏதோ காமெடி படம் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பிஸ்தா பழைய படம், கார்த்தி நடித்த படம் அப்படின்ட்டு அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து காமெடி நல்லா இருக்கும் அப்படி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சரி அதையும் ஏற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே மாதிரி சேனலை மாற்றிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கேடிவி போடும்போது கரெக்டாக ஒரு 2 மணி போல் அந்த படம் போட்டான். கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம். 2 படம் நடக்கும்போது அது ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. எப்புட்றா கரெக்டாக நினைக்கிறோம், அது அதே மாதிரி அந்த படம் ஓடுது, அதுவும் ஸ்டார்டிங்லேருந்தே ஓடுது. ஒரே வாரத்தில் இது மாதிரி நடந்துச்சு. கரெக்டாக எங்கள் சித்தப்பா சொல்கிறாங்க அந்த படம் ஓடுது, அதே மாதிரி யூடியூப்பில் இது பார்க்குறேன், கரெக்டாக கேடிவியில் போடுறான். அது ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து பாட்டு ஒன்று வந்துச்சு. பாட்டு வந்து லியோ படம் வரதுக்கு முன்னாடியே இந்த பாட்டு தாமரை பூவுக்கும் அந்த பாட்டு வந்து இதில் யூடியூப்பில் வந்து ஆடியோவாக கேட்டேன். ஆடியோவாக கேட்கும்போது சரி இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நாள் விஷுவலாக பார்க்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுவும் வந்து ஏதோ ஒரு லோக்கல் சேனலில் வந்து அதுவும் வீடியோவாக வந்துச்சு. அது நினைக்கும் போது ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பாட்டுக்கும் நடந்துச்சு. அது என்ன பாட்டுன்னா, நீ கட்டும் சேலை மடிப்புலன்னா கசங்கி போனேனே அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டும் வந்து அதே மாதிரி அதே சேனலில் தான் போட்டான். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே போட்டான். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி என்னடா, ஒரு இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கலாம். நான் வந்து பார்த்துட்டு சரி பழைய பாட்டாக இருக்குன்னு அப்படி மாற்றிட்டு போயிருக்கலாம். ஒருவேளை இது கரெக்டாக நம்ம ஒன்று நோட் பண்ணுறதுனால அது மாதிரி நடக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி இதை மாதிரி விஷயம் நடக்கும். அது மாதிரி இன்னொன்று என்னென்னா, நான் ஏதாச்சும் பழைய மீம் பார்த்துருப்பேன். பழைய மீம் பார்த்துட்டு அதை வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த மீம் நல்லா இருந்துச்சு. எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த மீமை நினச்சி பார்த்து சிரிப்பேன். டக்குன்னு பார்த்தா செல்லில் வந்து ஒரு 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ அதுமாரி அது வரும். இது எல்லாமே அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நடக்குது. படம் பார்த்தாலும் அந்த ஒரு வாரம் ஒரு மாதத்துக்குள்ளேயே நடக்குது. அதேமாரி மீமும் அதேமாரி வருது. ஸோ அதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம், அது நடக்கும்போது அது ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்காக இருக்குது. சரி சரி கதை சொல்லிட்டேன். ஒருவேளை இதெல்லாம் சின்ன கதையாக இருக்குன்னா, இது நடக்கிறதே எனக்கு வந்து பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. இது நடக்கும்போது சரி நம்ம நல்லதா ஒரு பெரிய விஷயம் நடந்தா நினச்சா அதுவும் நடக்கும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஏதாச்சும் வீடு கட்டணும்னு நினச்சா அதுவும் நடக்கும், இல்லை கார் வாங்கணும் அதுவும் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு ஹோப் வந்து தருது. சரி கதை கதை சொன்னால் ஒருவேளை உங்களுக்கு மனசு மாறிக்கலாம், இல்லை மனசு மாறாமல் இருக்கலாம். ஆனால் நான் வந்து இதை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை ட்ரை பண்ணி உங்களுக்கு நடந்துச்சுன்னா நல்லது தான். சரி, நீங்கள் இப்போ இதெல்லாம் நடக்க என்ன பண்ணணும்னா மெடிடேஷன் பண்ணணும். அது எப்படி அது எப்படி ப்ரோ மெடிடேஷன் பண்ணால் எப்படி ப்ரோ ஆகும் அப்படின்னா, மெடிடேஷன் வந்து எதுக்கு பண்ணுறோம்னா, நிறைய பேர் எதுக்கு பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக குறைக்க அதுக்காக பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு ஏன் வருது அப்படின்னு எனக்கு புரிஞ்ச வரைக்கும்
நம்ம மைண்டில் வந்து நிறையா தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால வந்து ஸ்ட்ரெஸ் வருதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்து எப்போ வரும்னா, நான் வந்து இந்த மாதிரி 10 நாள் சென்னைக்கு போவோம். அப்போ வந்து வரும். ஏன்னா அப்போ வந்து நிறையா பண்ணுறதுக்கு வந்து நிறையா இருக்கும். துணி வந்து நம்மளே துவைக்கணும், காலைல ஏஞ்சி ஆஃபீஸ் போகணும், அது மாதிரிலாம் இருக்கும்போது நிறையா இதுவும் நிறையா யோசிக்கும் போது அது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும். அப்போ வந்து மெடிடேஷன் பண்ணோம்னா ஸ்ட்ரெஸ்ஸு வந்து குறையும். ஏன் குறையுதுன்னா, நம்மளோட தாட்ஸ் வந்து குறையுது. அதனால வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் குறையுது. ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா இருக்கு. தாட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து 60,000 தாட்ஸ் வரும் அப்டின்ட்டு ஏதோ ஒரு புக்ல படிச்சேன். ஸோ நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அந்த தாட்ஸ்லாம் கொஞ்சம் குறையுது. அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் குறையுது. ஹியூமனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 60,000 தாட்ஸ் வருது. அதுல வந்து நம்ம ஒண்ணு நினைக்கிறது வந்து, அ ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம். அது வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஆனா அந்த 60,000 தாட்ஸ் பார்க்கும்போது, அதுல வந்து ஒண்ணுமே இல்ல அது. அந்த தாட்ஸ்லாம் வந்து யூனிவர்ஸுக்கும், சப்கான்ஷியஸுக்கும் வந்து தெரியாது. ஒரு வேள தெரிஞ்சுச்சுன்னா, அது வந்து நடக்க வந்து நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த யூனிவர்ஸ், சப்கான்ஷியஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாரி சூப்பர் நேச்சுரல் அது மாரி இருக்கும். சூப்பர் நேச்சுரல். ஆ. ஆ அது வந்து உங்களுக்கு நிரூபிக்க வந்து டோனி ராபின்ஸ் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாரு. அது வேணா நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ரூம சுத்தி பார்த்துட்டு, அதுல வந்து எத்தன ப்ரவுன் கலர் திங்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு 10 செகண்ட் குடுப்போமா? பாருங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 பார்த்துட்டீங்களா? இப்ப எத்தன பச்சை கலர் இருக்குன்னு சொல்லுங்க. என்ன ப்ரோ நீ ப்ரவுன் தானே ப்ரோ சொன்ன. இப்போ வந்து பச்சை கலர் பொருள் சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்க வந்து ஆரஞ்சு கலர் ப்ரவுன் கலர் பொருள தான் நெறையா தேடி இருப்பீங்க. அதிலேயே நெறைய பச்சை கலர் பொருள் இருக்கும். அத வந்து நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்ப நீங்க பார்த்த ப்ரவுன் கலர் பொருளே முன்னாடிலாம் நீங்க நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது ப்ரவுன் கலர் அப்படின்னு நோட் பண்ணி இப்ப தான் நோட் பண்ணியிருப்பீங்க. ஆ ஸோ இப்போ வந்து நான் ப்ரவுனுன்னு சொன்னனால நீங்க ப்ரவுன் கலர் தேடுனீங்க. அதே மாரி தான் ஒரு வேள நீங்க ஒரு பைக் வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த பைக் நெறையா தெருவுல போகும். அத நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு கார் வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதே மாரி காரு நெறையா அதே கலர் காரு நீங்க என்ன மாடல் நெனச்சீங்களோ அதே மாடல் தெருவுல போகும். அத வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, அந்த காரு வந்து முன்னாடியே அங்க போயிட்டு தான் வந்திருக்கு. அதே தெருவுல போயிட்டுருக்கும். நீங்க நிக்கும்போதே போயிருக்கும். ஆனா நீங்க வந்து அத கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட்டா நீங்க வேற ஏதாச்சும் நோட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க கார் வாங்கணும்னு நினைக்கும்போது அதுதான் இம்பார்ட்டன்ட். அதனால உங்க பிரெயின் வந்து அத நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஏன் நடக்குதுன்னா, உங்க தாட்ஸ்ல வந்து 60,000 தாட்ஸ்னால, அதுல இப்ப இந்த கார் வாங்கணுங்கிற தாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாட்டா இருக்கு. அதனால நீங்க அத கவனிக்கிறீங்க. ஸோ இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2ம் ஒரே மாரி தான் எனக்கு வந்து தோணுது. நம்ம தாட்ஸ் குறையுது. அதனால நம்மளுக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. மேபி நான் இதுக்கு முன்னாடி சேனல் மாத்தும்போதும் கரெக்ட்டா அந்த டைம்ல வந்து அந்த இது போட்டிருக்கலாம். இடாயின் ஒரு ஒரு கைதியின் டைரி அது போட்டிருக்கலாம். அதே மாரி பிஸ்தா போட்டிருக்கலாம். ஆனா நான் கரெக்ட்டா இது பண்ணும்போது, இப்ப தான் நான் அந்த படம் பார்க்கணும்னு நெனச்சேன். அப்ப இது பண்ணும்போது கரெக்ட்டா நடக்குது. ஆ அது உள்ள எதார்த்தமாக்கம் இருந்திருக்கலாம். ஆனா நான் நோட் பண்றேன். அதான் வந்து முக்கியமான விஷயம். சரி மெடிடேஷன் பண்ணா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டான். சரி மெடிடேஷன் எப்படி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எங்க டீச்சர் வந்து ஒரு சொல்லிக் குடுத்தாங்க. அது வந்து எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றது. அது வந்து ஒன் ஆஃப் த சக்கரா அதுல ஃபோக்கஸ் பண்ணி உட்கார்றது. அது வந்து நான் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன மெடிடேஷன் வேணாலும் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு எது செட் ஆகுதோ ட்ரை பண்ணி பாருங்க. நெட்ல போட்டு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. எது செட் ஆகுதோ அத பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் என்ன பண்ணேன், பியர் பைசப்னு ஒரு சேனல் இருக்கு. அதுல வந்து அவர் மெடிடேஷன் சொல்லியிருப்பாரு. அது வந்து ஓம் மெடிஷன். அது வந்து ஓம் மெடிடேஷன். அது என்னன்னா, மூச்ச நல்லா உள்ள இழுத்துட்டு வெளில விடும்போது ஓம் அப்படின்னு சொல்லிட்டு விடணும். 80% வந்து ஓ சொல்லணும். 20% வந்து இம் சொல்லணும். அத மாரி அவர் சொல்லியிருந்தார். அத கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஏதோ ஒரு இதுல மீட்டிங்ல வந்து ரஜினிகாந்த் சொல்லியிருப்பாரு. ஆ ஏதோ ஒரு யூடியூப் வீடியோல பார்த்தேன். அதுல என்ன சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லியிருப்பாருன்னா, குளிச்சுட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடி உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல நீங்க பண்ணும்போது உங்க தாட்ஸ் வந்து எங்கெங்கேயோ போகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அது அப்படியே அடங்கிடும் அப்படின்னு சொன்னாரு. நான் அதான் அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கேன். ஆ இந்த இதெல்லாம் அது மூலியமா தான் நடக்குது. ஏன்னா தாட்ஸ் குறையுது. நம்ம எது வேணுமோ அது வந்து யூனிவர்ஸுக்கு ஆ சப்கான்ஷியஸ் அதுக்கெல்லாம் கேட்குது. அதனால அது நடக்குது. அதான் அந்த ஸ்பிரிச்சுவல் புக்கெல்லாம் படிக்கும்போது அதில அதான் போட்டிருக்கு. ஸோ ஏன்னா தாட்ஸ் குறையும்போது நம்மளால ஈஸியா நோட் பண்ணவும் முடியும். நம்ம மனசுக்குள்ள என்ன தாட் போகுதுங்கிறது. அதனால நம்மள
நம்ம ஒரு நெகட்டிவாக நினச்சா கூட நம்மளால அதை டக்குன்னு மாற்றிக்க முடியும் பாசிட்டிவாக. ஏன்னா நம்ம தாட்ஸோட லெவல் வந்து கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கும்போது நம்மளால ஈஸியாக அதை வந்து நோட் பண்ண முடியுது. பாசிட்டிவாகவும் ஈஸியாக நடக்க முடியுது. அதனால மெடிடேஷன் பண்ணுறது வந்து நல்லது தான். இன்னொன்று வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. எது பண்ணாலுமே பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதுவே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய், see you.